உழைப்போர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர். என்னுடைய பேர் பாரதி. சென்னை பெருநகர மண்டலம் 5-6 தனியார் மையத்துக்கு எதிராக 11வது நாளாக சென்னை மாநகராட்சியினுடைய குடியேறும் போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடும் வெயிலையும் மழையிலையும் அங்கேயே இருந்து போராட்டத்தை இன்னைக்கு பெரும்பகுதி பெண்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதுலேயும் பெரும்பகுதி அருந்ததினா ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த சென்னையினுடைய பூர்வ குடிகள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் வந்து தனியார் மயம் வேண்டாம், எங்களை வந்து தனியார் ராம்கி என்ற கான்ட்ராக்டுக்கு ஆந்திர நிறுவனத்துக்கு அனுப்பாதீங்க, சென்னை மாநகராட்சியிலே எங்கள் வேலை தொடரணும் அப்படின்ற நடவடிக்கையோட போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இதில் 7 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடந்தது. நாங்கள் இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணுன்றது கடைசியாக சொன்னாங்க. முடியாதுன்ற சொல்லிட்டு இப்போ அங்கே போராடிட்டு இருக்கோம். தொடர்ந்து கான்ட்ராக்ட் கிட்ட வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க, அதை முடியாதுன்னு போராடிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து நேரடியாக அங்கே வந்து பந்தலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், மற்ற கட்சியினர் வருவது போல் அவரும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோன்ற தகவலை சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து அவர் வருவதன் மூலமாக அங்கே வந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு நாங்கள் அங்கு தொடர்ந்து போராடுவது என்பது சிக்கலுக்கு உள்ளாக வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில் நாங்களே நேரடியாக எப்போ வந்து எங்கள் இடத்துக்கு வந்து பார்க்குறன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களோ நாங்கள் நேரடியாக வந்து பார்க்குறோன்ற அடிப்படையில் வந்து அங்கே பொதுமக்களுக்கு இடையூறும் மற்றதும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்துக்காக நாங்கள் நேரடியாக அவரை வந்து இங்கே சந்திச்சிருக்கோம். அவரை மட்டும் சந்திக்கல, நாங்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் நேரடியாக சந்தித்து ஆதரவு கேட்கறதுக்கு இருக்கோம். நேரடியாக போய் ஆதரவு கேட்கறதுக்கு இருக்கோம். நான் 11 நாள் ஆயிடுச்சு. அவங்க நேரடியாக வர்றேன்னு சொன்னதுனால இங்கே நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து இன்றைக்கி அவர் வந்து உங்களுடன் நாங்கள் தொடர்ந்து இருப்போம், தமிழக வெற்றி கழகம் இருக்கும், உங்களோட எல்லா விதங்களையும் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான விஷயங்களை, தூய்மை பணியாளர் விஷயங்களுக்கு நாங்கள் பலமாக இருப்போம்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எங்கள் கட்சி இயக்கமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சட்ட உதவிகள் செய்யப்படும் சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி ஆமாம், உங்களுக்கு என்ன விதமான உதவிகள் தேவைப்படுமோ, நீங்கள் வந்து சட்ட உதவிகளாக இருந்தாலும் வேறு உதவிகளாக இருந்தாலும் எங்கள் கட்சி உங்களோட முழுமையாக நின்று செயல்படும்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எங்கள் சங்க தரப்பில் நாங்கள் உழைப்போர் உரிமை இயக்கம் ஏடியூசி ஏஐசிசி சார்பில் இந்த போராட்டம் நடந்துட்டுருக்கு. நாங்கள் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் வந்து அவங்க சங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கோம். எங்கள் போராட்டம் தொடரும். அந்த எந்த நெருக்கடிக்கு உள்ளாகினாலும், கைது செஞ்சாலும், சிறையில் தள்ளினாலும் தனியார் மயத்துக்கு எதிரான போராட்டம் என்பது தொடரும். அரசு வேலை என்பது இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். சென்னை பெருநகர மாநாட்சியில் 10லேருந்து 20 வருஷம் வேலை பார்த்தவங்க இந்த வேலையில் தொடரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. நிலுவையில் இருக்கும்போது அங்கே பர்மிஷனே வாங்காமல் சட்டவிரோதமாக பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. இதற்கு எதிரான சட்ட போராட்டமும் வீதி போராட்டமும் தொடரும் என தெரிவித்துக் கொள்கிறோம். 1 மணி நேரம் சந்திச்சிருக்கோம். வேற என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க? குறிப்பாக அந்த போராட்டங்கிறது 10-11 நாள் நடந்துருக்கிறப்போ வருத்தம் வேறு தெரிவித்தாரா? 10 நாளாக உங்களை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கடினமான சூழலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை பற்றி தான் நாங்கள் தீவிரமாக யோசிச்சுட்ருக்கோம், ஆழ்ந்த கவலையில் இருக்கோம் அப்படின்ற கவலையை வந்து வெளிப்படுத்தினாங்க. எல்லா பெண் தூய்மை பணியாளரோடையும் சங்க முன்னணிகளோடையும் ரொம்ப இயல்பாக அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். எல்லாருக்கிட்டையும் என்ன கோரிக்கைன்றதை கேட்டார். நாங்கள் அவங்க கூட இருப்போன்றதை வந்து தெரிவிச்சிருந்தார். நீங்கள் கூட இருப்போன்றதை தொழிலாளிக்கு செய்தியாக போடுங்க அப்படின்ற வேண்டுகோளையும் நாங்கள் வச்சுருக்கோம். 7 கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த 7 கட்ட பேச்சுவார்த்தையில் என்ன பேசப்பட்டுங்கிறத விஜய் அவர்களிடம் தெரிவிச்சிருந்தாங்க. நீங்கள் சொன்னோம் 7 கட்ட பேச்சுவார்த்தையில் நீங்கள் தனியாருக்கு போங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தனியாருக்கு போங்க சொல்கிறத விட இந்த இடத்த விட்டும் காலி பண்ணி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சாதாரண குப்பை அள்ளுறவங்க தானே, உங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் வேணுமா, சென்னை மாநகராட்சியில் வேணுமான்ற அடிப்படையில் எங்களை டீல் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். பேச்சுவார்த்தையோட அணுகுமுறைகள் வந்து நிறைய விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. அரசு தரப்பு வந்து பேசுகிறவங்களோட அணுகுமுறை வந்து விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. அது குறித்து எதுவும் சொன்னோமா? அவங்களோட விமர்சனங்கள் எதுவும் சொன்னார் அவர்? நிச்சயமாக சொன்ன பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வரல, அறநிலையத்துறை அமைச்சர் தான் வந்திருந்தாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் தான் முதல் பேச்சுவார்த்தை உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்திருந்தாங்க. அப்புறம் இவங்க வந்து மேயர் அவர்களும் மற்றவங்களும் வெளியில் சொல்கிற பேச்சுவார்த்தையை ஒட்டி செய்தி வந்து முதலமைச்சர் வந்து உங்களோட சாப்பிட்டாரு, டீ சாப்பிட்டாரு, நாங்கள் பாத்ரூம் திறந்து வச்சுருக்கோம், கதவு திறந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து மனிதர்களை வந்து தீண்டத்தகாதெல்லாம் நடத்தும் போது தான் ஒரு வீட்டில் போய் பக்கத்தில் போய் சாப்பிட்டோன்னு சொல்கிறதும், அவங்க வீட்டில் நாங்கள் இருந்தேன்னு சொல்கிறதுன்றதும் நடக்கும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மாதிரி டீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. கழிப்பறை வசதி செஞ்சு கொடுக்குறது, கழிப்பறை திறந்து வச்சிருக்கிறது செஞ்சு கொடுக்கறது இல்லை, அதெல்லாம் பெருமையாக பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி மோசமான நிலைமையில் அவங்க இருக்காங்க. குறிப்பாக ராம்கி நிறுவன கான்ட்ராக்டை எப்படியாவது கொண்டு வந்து இந்த 2000 தொழிலாளி எத்தனை போய் அடமான வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை அவர் நாங்கள் தெரியப்படுத்திருந்தோம். போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்க வந்ததே தெரியாது, எங்களுக்கு இங்க போராட்டம் பண்றதுக்கே நேரம் பத்தல, அங்க எப்படி நாங்க போவோன்ற மாதிரி ஒரு கருத்தும் அங்கே சொல்லப்பட்டு இருக்கு. போராட்ட பந்தல் நாங்கள் சங்கம் நடந்தது, சங்க முன்னணிகளோடு நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். சங்க முன்னணிகள் எல்லாருக்குமே தெரியும்.
எல்லா தலைவர்களும் பார்த்துட்டு போது நாங்கள் மொத்த கூட்டத்தையும் கூப்பிட்டு பேச முடியாது, அங்கே மைக்கும் கிடையாது. நாங்கள் எல்லாருமே பேட்சாக இருக்கோம். சங்க முன்னணிகள் எல்லாருமே இங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க. எங்களுக்கு எந்த சங்கம் முடிவெடுப்பதற்கு, சந்திப்பதற்கு, மற்றதுக்கு எல்லா ஒத்துழைப்பும் விருப்பத்தின் அடிப்படையில் தீர்மானம் போட்டு நாங்கள் வழக்கம் நடத்திருக்கோம். எல்லாரோட விருப்பத்தின் அடிப்படையில் தான் எல்லா கட்சி தலைவர்களையும் பார்க்குறோம். நாங்கள் தனியாக மட்டும் சந்திக்கவில்லை, எல்லா கட்சி தலைவர்களையும் பார்க்குறதோட ஒட்டி தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. ஒரு புறம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மண்டலம் 5, 6ல் அஸ்யூஷுவலாக தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியை மேற்கொண்டு வராங்கன்னு மாநகராட்சி வீடியோ கொடுத்துருக்காங்க, புகைப்படங்கள் கொடுத்துருக்காங்க. முழுமையான போராட்டம் நடந்துட்டு இருக்கா? எல்லா தூய்மை பணியாளர்களும் உங்களுடைய களத்தில் தான் இருக்கிறாங்களா? என்ன நிலவரம்? இல்லை, அது முழுக்க பொய்யான தகவல். நீங்கள் ஒரு சர்வே எடுக்கலாம், நீங்கள் எத்தனை பேர் கையெழுத்து போடுறாங்க இங்கே இருக்காங்க, நீங்கள் பத்திரிகையாளர் நேரடியாக கூட வந்து பார்க்கலாம். நாங்கள் ஓப்பனாக இருக்கோம், எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அவங்க சொல்கிறது முழுமையான பொய் தகவல். அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா, சில பத்திரிகைகளில் 25% வேலைக்கு வந்துட்டாங்கன்னு பொய் தகவலை பரப்பி அவங்க என்ன பேப்பரை எடுத்துகிட்டு வந்து அவங்களே கொடுக்குறாங்க. அதுவும் வேறு மாநில ஹிந்தி பேசக்கூடிய தொழிலாளிகளை வச்சு இந்த இடத்துல கலவரம் வரணும், அவங்கள யாருன்னா எதனா செய்யணும், அதை ஒரு செய்தியாக்கணும்னு அவங்களே பேப்பர் எடுத்துகிட்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் 2000 பேர் இருக்கிற இடத்துல இன்னைக்கு கோர்ட்டில் அவங்க சொல்லியிருக்கிறது 203 தொழிலாளிங்க வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்றைக்கி சொல்கிற அப்டேட்டு 1லேருந்து. ஆனால் பேப்பரில் 25% வந்துட்டு தான் கார்பரேஷன்லேருந்து தகவல் வருது. நீங்கள் 2000ல் 25% 500 பேர், அது 203 பேர் யாருன்றது அவங்க சொல்லலை. ராம்கி இந்த மொத்தமே என்னென்னா, இவங்க 4000 பேருக்கு இன்றைக்கி ஒப்புதல் வாங்கி வச்சுருக்காங்க. 2000 பேர் வேலை செஞ்ச இடத்துல ராம்கி நிறுவனத்துக்கு ஆள் எடுத்திருக்காங்க பாருங்கள். அந்த அப்ளிகேஷன் வந்த ஆளுங்களை இங்கேருந்து வந்த மாதிரி கணக்காட்டுற விஷயம் போலியாக செட் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் எங்கள் தரப்புலேருந்து போயிருந்தால் அவங்க போன தடவை கொடுத்துருக்க தகவல் 20 பேர். அப்படின்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய் கருத்தை பரப்பி அந்த 10 தடவை பொய் பேசி பண்ணி, அதுலேயும் குறிப்பாக இவங்க சொல்லப்படுறவங்க யாருன்னா கவுன்சிலரோட ஆளுங்க. கவுன்சிலருக்கு டிரைவர் வேலை பார்க்குறவங்க, இல்லை அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவரை சார்ந்திருந்து வெறும் கையெழுத்து போட்டு மட்டும் காசு வாங்கிட்டு போகிறவங்க. அவங்க தூய்மை பணியில் அவங்க ஈடுபட மாட்டாங்க, நேரடியாக பெண்கள் தான் ஈடுபடுவாங்க. அவர்கள் தான் இந்த வேலைக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு குப்பை அள்ளுற மாதிரி ஒரு கையில் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு போகிறாங்க. வேறு அங்கே இருக்கக்கூடிய நிரந்தர தொழிலாளி இருக்காங்க பாருங்கள், அவர்களை கூட்டிகிட்டு வந்து வேலை செய்கிறதுன்னு ஒரு சின்ன பார்ட் நடக்குது. ஒரு 10% வேலை என்பது நடக்குது. அது ஏற்கனவே இருக்கிறது தான். அந்த நிரந்தர தொழிலாளி வேலை செய்ய ஏற்கனவே இப்பயும் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே போன வாரமே சொல்லியிருந்தோம், எங்களுக்கு சம்பளம் கூட வேண்டாம், சம்பளம் இல்லாமல் நாங்கள் 2 நாள் க்ளீன் பண்ணிட்டு தரோம், எங்களுக்கு ஜனங்க பாதிக்கப்படுறது விருப்பம் இல்லை, நாங்கள் சுகாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் நேரடியாக சம்பளம் தேதி எங்களுக்கு கொடுக்காதீங்க, நாங்களே க்ளீன் பண்ணிட்டு வரோம்னு சொல்லி பார்த்து கடிதமும் கொடுத்துட்டோம். எழுத்து போகிறோம், கடிதம் கொடுத்துட்டோம். அவங்க தரப்பில் யாரும் கண்டுக்கிற மாதிரில அது முழுக்க பொய் தகவல். ஒரு பொய்யை 10 தடவை சொல்லி தான் உண்மையாக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. போராட்டத்தை உடைக்கிறதுக்கு குறுக்கு வழியில் ஈடுபடுறாங்க. இந்த வழக்கில் அரசு தரப்போட வாதத்தை இன்றைக்கி அரசு தரப்பு வாதம் வாய்தாவாதம் தான். இன்றைக்கி நாங்கள் கவுண்டர் போகிறதுக்கு டேட் வேணும், இவ்வளோ நாள் இருந்துச்சு, திருப்பி கவுண்டர் போகிறதுக்கு டேட் வேணும். அவங்க தரப்பில் சங்கம் பிளாக்மெயில் பண்ணுது. சங்கம் ஏற்கனவே இந்த வேலையை தொடரணும் சென்னை மாநகராட்சி கேட்குறதையும், நான் 15 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்தவன் என் சர்வீஸ் அளிக்கப்படாமல் இருக்கணுன்றதையும், நான் 26 நாளைக்கு 19,598 ரூபா வாங்கினேன், என்னை 16,000 ரூபாய்க்கு வேலைக்கு திருப்பி கூப்பிட்றேன்றதையும், கான்ட்ராக்ட் போகாமல் என்னை வெளியே வைக்காத, இந்த நவீன தீண்டாமல் நான் உள்ளே வைக்கணும்னு சொல்கிறதையும், நவீன தீண்டாமன்னு சொல்ல முடியாது. அவர் பொறுத்தவரைக்கும் ராம்கி நிறுவன வக்கீல் மாதிரி செயல்படுறார். ரொம்ப ஆவேசமாக அட்வொகேட் ஜெனரல் PS ராமன் அவர்கள் ராம்கி நிறுவன வழக்கறிஞர் மாதிரி அவ்வளோ கோபமாக ஆவேசமாக சங்கத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு அங்கே வேலை இல்லை. அவர் வழக்கு தப்புன்னு சொல்லலாம், வழக்கில் உள்ள வாதங்கள் தப்புன்னு சொல்லலாம், அந்த பேசலாம். நாங்கள் சட்டப்படியான விஷயங்கள் பேசுகிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவுட் சோர்ஸ் செய்யலாமா இல்லையா, 2 வருஷத்தில் 480 நாட்கள் பணி செஞ்சது சரியா தப்பான்னு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனலில் கேஸ் பெண்டிங் இருக்குது. 28 ஜியோ போட்டு 29 உள்ளே போயிடுச்சு. அப்படி இருக்குன்னா அந்த கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கணும். அப்படின்னா 6 மாதம் ஜெயில் தண்டனை. 1ஆம் தேதியில் நாங்கள் வேலை கட் பண்ணுறாங்க. இதுவும் கூட நாங்கள் நீதிமன்ற படிக்கட்டு ஏறி கிட்டத்தட்ட நாங்கள் இது வரைக்கும் 12 நீதிபதி சந்திச்சிருக்கோம். 391 ரூபாயிலேருந்து 753 ரூபா. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மகாதேவன் அவர்கள் நீதிபதி அவர்கள் 2023 போட்ட உத்தரவின் காரணமாக வாங்கியிருக்கோம். எங்களுக்கு சென்னை மாநகராட்சியை கவர்மெண்ட்டு தரல, நீதிமன்றத்துக்கு போய் பெஞ்சு போட்டு கண்டெம்ட் அடிப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சென்னை மாநகராட்சி 753, ஆவடியிலேயே நீங்கள் தாம்பரத்துலேயே பார்த்தீங்கன்னா 10,000 12,000 தான். இப்போ அவங்க சம்பள குறைப்பு இருக்கணும், உழைப்பு சுரண்டல் இருக்கணும், கார்பரேட்டுக்கு சாதகமாக செயல்படணும். அந்த ராம்கி நிறுவனத்தினுடைய தலைவர் அந்த ரெட்டி அவர்கள் மீது ஏற்கனவே நில மோசடி செஞ்சு 143 கோடி ரூபாய்க்கு மோசடி செஞ்சார்னு ஆந்திராவில் அவர் மீது CBI வழக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அவர் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், பீகார் பல இடங்களையும் மருத்துவ கழிவுலாம் கொட்டுறாருன்னு அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. நிறைய இடங்களில் ஊழல் பண்ணுறாங்கன்னு குற்றச்சாட்டு. அவங்கள கூட்டு தான் அவங்களுடைய ஏஜென்ட்டுகளாக அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அவங்க போராடிட்டு இருக்காங்க. சங்க தொழிலாளிக்காக போராடிட்டு இருக்காங்க. சார், சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கூடிய 21 மாநகராட்சியும் தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்கறது தான் அரசுடைய கொள்கை முடியும். 2021 ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க.
சென்னை மாநகராட்சி மட்டும் எப்படி இது விதிவிலக்குன்னு கோர்ட்ல பேசியிருக்காங்க மாநகராட்சி தரப்புல. இல்லை, முதல்ல இந்த மாதிரி சொல்வதே ரொம்ப ஆபத்தானது, தவறானது. ஏன் நாங்கள் இதை சொல்கிறோன்னா, இந்த பர்டிகுலர் தொழிலாளிக்கு நம்ம முதல்வர் வந்து 19/1/2021 இவர் 2 தடவை மேயராக இருந்தவர், இன்னும் சென்னை மாநகராட்சி தெரியாதவர் இல்லை. இவர் வந்து கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அந்த கடிதத்தை என்ன சொன்னால், இந்த தொழிலாளிகளாம் வேலையை விட்டு அமைச்சது தப்பு, வர்தா புயல் கொரோனாலாம் இவங்க தான் காப்பாற்றினாங்க, 80% ஆதி திராவிட மக்கள், அதனால் இவர்களெல்லாம் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை கோர்ட்டு தீர்ப்புக்கு உட்படாமல் பண்ணுங்கன்னு சொன்னார். மாசுப்பிரமணிய அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் அங்கே வந்து இவங்களெல்லாம் போய் வெளியே தள்ளுறீங்களே, ஏழை ஜனங்களாச்சே, இந்த மக்களை போய் வெளியே தள்ளுறீங்களேன்னு போராட்டம் நடத்துறாரு. தேர்தல் வாக்குறுதி 153 10 வருஷம் பணி புரிஞ்ச தற்காலிக தொழிலாளியை பணி நிரந்தரப்படுத்தும்னு சொன்னார். 285 தேர்தல் வாக்குறுதி எண்ணில் இந்த தொழிலாளிகளை பணி நிரந்தரப்படுத்தும், சம்பள உயர்வு கொடுப்பேன்னு சொன்னார். இது எல்லாமே அவர் சொன்னதான் நாங்கள் திருப்பி கேட்குறோம், நாங்கள் தனியாக கேட்குறோன்றது இல்லை. அவர் இது வரக்கூடாதுன்னு போராடினவர், அது இது செய்யக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சவர், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தவர். அதை செய்யுங்கன்னு நாங்கள் சொல்லும்போது, பழைய ஆட்சி பண்ணதே நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கணும்? நீங்கள் விடியல் தருவேன்னு சொன்னீங்க, எல்லாம் நல்லது செய்வேன்னு சொன்னீங்க, செய்யறது தான் நாங்கள் கேட்டோம். நீங்கள் செய்ய வேண்டிய சொன்னதை செய்யுங்கன்னு நாங்கள் அந்த லெட்டர் எடுத்து காட்டுறோம். இது குறிப்பாக அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சர் சேகர்பாபு அப்படி ஒரு வாக்குறுதியே கொடுக்கலையேன்றார். ரொம்ப துரதிர்ஷ்டம் என்னென்னா, அவர் மேலே அவங்க கட்சிக்கு விரோதமாக அவர் செயல்படுறாருன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒருவேளை வாக்குறுதியை போய் படிச்சுட்டு வரணும். நாங்கள் வந்து எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் அந்த வாக்குறுதி ஸ்பெசிஃபிக்காக எடுத்து காட்டுறோம், ஊடகங்களும் காட்டுறாங்க. 153 உங்களுக்கு படிக்க முடியல, 285 படிக்க முடியல, மினிஸ்டராக இருக்காருன்னா அந்த கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிறாரு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் நிஜமாவே நாங்கள் முதல்வருடைய அவர் எழுப்பிய கோரிக்கையின்படி நாங்கள் தான் நிற்கிறோம். சென்னை மாநகராட்சி அமைச்சர்களும் கார்பரேஷனும் நாங்கள் நிற்கல நாங்கள் நினைக்கிறோம். உழைப்போர் இயக்கம் மாநில தலைவர் கு. பாரதி. ஏன்னா அமைப்பு பேர் பொதுவாக ஜெனரலாக போகிறதில்ல, ஒரு ரிக்வஸ்ட் தான். நன்றி.